வினெக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட் பயாலஜிலேருந்து இலவசமாக தேர்வு நம்ம பார்க்கலாம். ஸோ இது எதனோட தொடர்ச்சினா கண்டிப்பாக தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். 6th அப்படி நம்ம 10th வரைக்கும் சயின்ஸ் வந்து இலவசமாக தேர்வாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம 6th 7th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 8th பார்த்தீங்கன்னா நம்ம இயற்பியல் வேதியிலும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக நம்ம வந்து உயிர்களுக்கான இலவசமாக தேர்வு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இதை போய்ட்டு நம்மளுடைய வெப்சைட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 8th சொல்கிறேன், அதுமாதிரி 6th 7th தேவைப்பட்டாலுமே நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சர் தெரியாத கேள்விகளுக்கு இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து ஆன்சரை நீங்கள் செக் பண்ணிக்கோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேள்வி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையை பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அந்த பெல் பட்டன் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னு நம்ம யூடியூப்பில் தனியாக பிளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணிட்டேன். 6th to 10th சயின்ஸ்னு சொல்லி போட்டிருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்டை மற்ற கிளாஸ்க்கும் பாருங்கள். இதுக்கப்புறம் வரக்கூடிய 9th 10th கூட நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ மிஸ் பண்ணால் கூட அந்த பிளேலிஸ்ட் மூலமா நீங்க பார்த்துக்கலாம்னு சொல்லி முதல் கேள்வி, நுண்ணுயிர்கள் டேஸில் அளவிடப்படுகின்றன அப்படின்றாங்க. நுண்ணுயிர்கள் வந்து எதில் வந்து அளப்பாங்க அப்படின்னா, நம்ம துணி வாங்குறோம்னா மீட்டரில் நம்ம வந்து அளக்குறோம். இதே நம்ம ரோடு அப்படின்னா கிலோமீட்டர்னு சொல்கிறோம். அப்போ நுண்ணுயிர்கள் வந்து எதில் அளப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரான். ஸோ மைக்ரான் என்ற அளவால் தான் வந்து நுண்ணுயிர்களை வந்து அளப்பாங்க. ஸோ அடுத்தது, உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை பெற்றவை எதுன்றாங்க. ஸோ வைரஸ். ஸோ வைரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, ரெண்டு பண்புகளுமே கொண்டது. இப்போ நாம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த கொரோனா, ஒமிக்ரான் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ் தான். ஸோ அந்த வைரஸ் வந்து உயிர் இல்லை தான். ஆனால் உயிர் இல்லைனாலும் அது பரவுது. அது வந்து உயிர் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, உருமாற்றமே அடையுதுன்னு சொல்கிறாங்க. வெறும் அந்த டிஎன்ஏ மூலக்கூறு மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ வைரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உயிருள்ள பண்பும் இருக்கும், உயிரற்ற பண்பும் இருக்கும். ரெண்டுமே வந்து ஒரு இதுதான் வந்து வைரஸ். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம், மனிதனுக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிர் எதுன்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஃப்ளூன்சா என்ற வைரஸ். இன்ஃப்ளூன்சா என்பதே சரி. அடுத்த கேள்வி, கூற்று, மலேரியா புரோட்டோசோவினால் உண்டாகிறது. காரணம், இந்த நோய் கொசுவினால் பரவுது அப்படின்றாங்க. கண்டிப்பாக வந்து மலேரியான்றது புரோட்டோசோவினால் தான் வருது. இந்த நோய் வந்து கொசுவினால் தான் வந்து பரவுது. ஸோ அப்போ வந்து கூற்றும் காரணம் இரண்டுமே வந்து சரியாக தான் இருக்குது. ஸோ அடுத்த கேள்வி, பூஞ்சை பற்றி படிக்கும் அந்த பாடப்பிரிவுக்கு என்ன பேர் அப்படின்றாங்க. ஸோ வந்து பூஞ்சை பற்றி படிக்கக்கூடிய பாடத்துக்கு வந்து மைக்காலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மண்ணில் தனித்து வாழும் பாக்டீரியா எதுன்றாங்க. மண்ணில் தனித்து வாழக்கூடிய பாக்டீரியா வந்து நாஸ்டாக் என்பது சரி. டேஸ் என்பது பெரிய அளவிலான பூஞ்சை ஆகும் அப்படின்றாங்க. ஸோ வந்து இதுக்கு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா காளான் என்பது பெரிய அளவிலான ஒரு பூஞ்சை ஆகும். உண்ணத்தகுந்த காளான் எதுன்றாங்க. உண்ணத்தகுந்த காளான் எது? ஏன்னா காளான் வகையிலேயே வந்து நிறைய வகையில் இருக்குது. நம்ம கூட பார்த்துருப்போம், தோட்டத்தில், மரத்தில், அங்கெல்லாம் காளான் மாதிரி வந்திருக்கும். பட் அது எல்லாமே நம்ம சாப்பிட மாட்டோம், அதெல்லாம் விஷத்தன்மை கொண்டது. நாம் சாப்பிடக்கூடிய காளான் எது அப்படின்னா அக்காரிக்கஸ் என்பது இதுக்கு சரி. முதலாவது நிலத்தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெரிடோஃபைட்டுகள் என்பது சரி. இரு சொற்பெயரிடும் முறை முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1623 வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. 1623 என்பது சரி. பென்சிலின் எதிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்றாங்க. பென்சிலின் வந்து எதிலிருந்துன்னா பூஞ்சைகள் தான் வந்து நம்ம தயாரிக்கிறோம். ஸோ வந்து பூஞ்சைகள் என்பது இதுக்கு சரி. கரும்பில் உருவாகும் பூஞ்சை நோய் எதுன்றாங்க. கரும்பில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா வெண்துரு நோய். அது பார்த்தீங்கன்னா கண்ணில் அங்கங்கே ஒயிட்டாக படர்ந்துருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு பார்த்தாலும் சொல்லலாம். கரும்பில் உருவாகும் பூஞ்சை நோய் வந்து வெண்துரு நோய் என்பது சரி. மருந்துகளின் அரசி வந்து பென்சிலின் என்பது சரி. இந்தியாவில் மிகப்பெரிய உலர்த்தாவர தொகுப்பு அமைந்துள்ள இடம் எதுன்றாங்க. அது எங்கே இருக்குன்னா கொல்கத்தா என்பதே சரி. வகைப்பாட்டியல் என்னும் சொல்லை உருவாக்கியவர் யாருன்றாங்க. அந்த சொல்லை உருவாக்குனது யாருன்னா அகஸ்டின் பைரமிஸ்டி கெண்டோல் என்ற ஆப்ஷன் தான் இதுக்கு வந்து சரி. வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்துவதில் முக்கியத்துவம் வாய்ந்தவை எதுன்றாங்க. இவங்க கொடுத்துற ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா அனாபீனா. ஸோ இதான் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நிலைநிறுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தாவரத்துக்கு வந்து பயன்படுது இல்லையா? ஸோ அதனால் பின்வருவனவற்றில் எதில் இயக்கத்திற்கு தேவையான தசைகள் மற்றும் எலும்புகளை காணப்படவில்லை அப்படின்றாங்க. நாய், நத்தை, மண்புழு, மனிதன் இருக்குது. ஸோ நத்தையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயக்கத்திற்கு தேவையான தசைகள் மற்றும் எலும்புகள் வந்து கிடையாது அப்படின்றது சொல்கிறாங்க. நத்தை. மனிதன் மண்டையோடு எத்தனை எலும்புகளால் ஆனதுன்றாங்க. ஸோ 22 எலும்புகள். மனிதனின் மார்பு எலும்புகள் எத்தனை அப்படின்றாங்க. இது வந்து 12 எலும்புகள்.
மனிதனின் எலும்புக்கூட்டின் மிக நீளமான மற்றும் வலிமையான எலும்பு எதுன்றாங்க. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடியதே வலிமையான மற்றும் வந்து பெரிய எலும்பு, அதாவது நீளமான எலும்பு அப்படின்னா தொடை எலும்பு. அந்த தொடை எலும்பு வந்து பீமன் சொல்லுவாங்க. ஸோ தொடை எலும்பு என்பதே சரி. புன்னகைக்க டேஸ் தசைகளும் கோவப்பட டேஸ் தசைகளும் தேவைப்படுகின்றனன்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17:42. ஸோ 17 என்பது எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து புன்னகைக்கிறதுக்கு, நம்ம சிரிச்சா 17 தசைகள் வந்து செயல்படும், கோவப்பட்ட 42 தசைகள் வந்து செயல்படும். மழைக்காலங்களில் வளர்க்கப்படும் பயிர்கள் டேஸ் பயிர்கள் என்னலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து மழைக்காலத்தில் வளர்க்கக்கூடிய பயிர்கள் வந்து காரிப் அப்படின்னு சொல்லி நம்ம வகைப்படுத்தலாம். டேஸ் உற்பத்தியில் இந்தியா உலகிலேயே முதலிடத்தில் உள்ளதுன்றாங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் படி எது சரி அப்படின்னா வாழை மற்றும் மாங்கனி உற்பத்தியில் வந்து இந்தியா உலகிலேயே முதலிடத்தில் இருக்குது. ஸோ அடுத்த கேள்வி, இந்திய உணவுக் கழகம் FCIயில் டேஸ் ஏற்படுத்தப்பட்டதுன்றாங்க. இந்திய உணவுக் கழகம் எங்கே இருக்குன்னா நம்ம சென்னையில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி கூட நான் பார்த்தேன், இந்த உணவு தரமற்றதுன்னு குழந்தைகளுக்கு நம்ம வந்து குடல்னு சொல்லுவோம், போட்டின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. இந்த கலராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட்டி நம்ம சொல்லுவோம், எண்ணெயில் பொரிச்சு கொடுப்போம் இல்லையா, அதில் வந்து இப்போ டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்குது. இன்றைக்கி ஈவினிங் கூட பார்த்தீங்கன்னா டிவியில் போயிட்டுருக்கு. ஸோ வந்து இந்த இந்திய உணவுக் கழகம் வந்து FCI எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சென்னையில் தான் வந்து ஏற்படுத்தப்பட்டது. பூசான் நிறுவனம் என்று பொதுவாக அழைக்கப்படுவது இதுன்றாங்க. இது வந்து IARI என்பதே சரி. ஸோ 25 கேள்விகள் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேள்விகள் மட்டும் ஒரு மாதிரி தேர்வாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th 10th சயின்ஸ்லாம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கல அப்படின்னா கூட நீங்கள் அந்த யூடியூப் சேனல் நான் சொன்னேன் இல்லையா, பிளேலிஸ்ட் 6th to 10th சயின்ஸ் அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்மளோட வெப்சைட்டில் வந்து PDF எப்பவுமே அவைலபிளாக இருக்கும், நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேலே எதனா கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.